அஸ்ஸலாமு வெல்கம் டு மை சேனல் பென்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி பார்க்க போகிறது எக் கொத்து பரோட்டா. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 4 மீடியம் சைஸ் ஆனியன், ஒரு பழுத்த தக்காளி பிக் சைஸ், அப்புறமா கேரட், 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும். 4லேருந்து 5 பரோட்டாவை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கணும், மிக்ஸி ஜாரில் போட்டு இது மாதிரி. நெக்ஸ்ட்டு தோசை பேனில் ஆயில் ஊற்றிக்கணும். கட் பண்ண வெங்காயம் நல்லா போட்டு சாட்டே பண்ணணும். லைட் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் சாட்டே பண்ணணும். வெங்காயம் எவ்வளோ நிறைய போடுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் டொமேட்டோ ஆட் பண்ணணும். இதையும் நல்லா போட்டு நல்லா சாட்டே பண்ணணும். அப்புறம் க்ரீன் சில்லிஸ், இது ரெண்டுமே நல்லா சாட்டையான அப்புறம் கட் பண்ண கேரட் ஆஃப் குக் ஆகிற வரைக்கும் நல்லாவே சாட்டே பண்ணணும். இது தோசை பேனுங்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக ஹீட் ஆகும். ஒன் டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா சாட்டே கொடுத்துட்டு 2 எக்கு. இப்போ நமக்கு ஆயில் இல்லைன்னா லைட்டாக ஆயில் இல்லைன்னா கீ ஊற்றிக்கணும். இப்போ நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணணும் 2 எக்கையும். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆயில் இல்லைன்னா கீ ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, நல்லாவே ஸ்க்ரம்பிள் பண்ணணும். சின்னதாக ஆகிற வரைக்கும் நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணணும். மஞ்சள்தூள், மிளகாத்தூள் 2 ஆட் பண்ணணும். மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன். இப்போ பல்ஸ் பண்ண பரோட்டாவை போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிங்கன்னா தான் வெளியே கொட்டாமல் இருக்கும். கொத்தணும், லைட்டாக எடுத்து கொத்துனீங்கன்னா சரியாக வந்துடும். இப்போ சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், அப்புறம் பெப்பர் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ குத்துறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கிறிஸ்பியாக வரும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா அவ்வளோதான். இப்போ மல்லி புதினா போட்டுக்கணும். நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு சர்வ் பண்ணலாம். சுவையான சூப்பரான கொத்து பரோட்டா ரெடி. லாஸ்ட்டாக லெமன் ஜூஸ் ஸ்க்வீஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். ரொம்பவே சூப்பரான சுவையான என்னோட ஸ்டைல் கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.